கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி உங்களை சந்திப்பதிலே, உங்களோடு கூட சத்தியத்தை பேசுவதிலே மிக்க மகிழ்ச்சி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாம் மறுபடியுமாக நம்ம இந்த புது சிருஷ்டியை குறித்து தொடர்ச்சியாய் பேசிக் கொண்டு வருகிறோம். புது சிருஷ்டி என்றால் பழைய வாழ்க்கை அல்ல, புது வாழ்க்கை. இந்த புது வாழ்க்கைக்கு உங்களுக்கு தேவை பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியுடைய உதவி இல்லாமல், பரிசுத்த ஆவியுடைய நடத்துதல் இல்லாமல் இந்த புது சிருஷ்டியானது என்ன செய்ய முடியாது, தொடர முடியாது, செயல்பட முடியாது. அது தேவ சித்தத்தை செய்ய முடியாது. ஆனவர்களாலே யாருடைய உதவி வேணும்? பரிசுத்த ஆவியானுடைய உதவி வேணும், பரிசுத்த ஆவியுடைய ஒத்தாசை வேணும், அவருடைய நடத்துதல் வேணும். அதனால்தான் கர்த்தர் இந்த ஞானஸ்தானம் பெறும் பொழுது ஒரு காரியத்தை இங்கே, ஒரு உடன்படிக்கை அங்கே ஸ்தாபிக்கிறார். என்ன அப்படின்னா, என்ன உடன்படிக்கைன்னா ஞானஸ்தான உடன்படிக்கை. அதனால்தான் பேதுரு அதை எழுதும் பொழுது மாம்ச அழுக்கை நீக்குதலாயிராமல் அது ஒரு நல்மன சாட்சியினுடைய உடன்படிக்கை என்று அங்கே எழுதுகிறார். அது ஒரு உடன்படிக்கை. இந்த ஞானஸ்தான உடன்படிக்கைக்குள்ள நீங்க வரும்பொழுது என்ன ஆகுதுன்னா, உடன்படிக்கை என்பது தேவனுக்கும் மனுஷனுக்கும் உண்டான உடன்படிக்கை. ஜலத்தினால் உடன்படிக்கை உண்டாகிறது, இரத்தத்தினால் உடன்படிக்கை உண்டாகிறது, வார்த்தையினால் உடன்படிக்கை உண்டாகிறது, வாக்குத்தத்தத்தினால் உடன்படிக்கை உண்டாகிறது. எல்லாம் தேவனால் நமக்கு கொடுக்கப்படுகிற ஒரு பெரிய பாக்கியங்க. அதனால்தான் இந்த புது சிருஷ்டி இருக்கு பார்த்தீங்களா, இந்த புது சிருஷ்டிக்குள்ள ஆவியானவர் வந்து செயல்படணும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இங்க ஒரு வித்தியாசமான அனுபவத்தை நீங்க அனுபவிக்கணும்னு இந்த வேதவசனம் சொல்றேன் பாருங்க. பரிசுத்தாய் வந்து இயேசு கிறிஸ்து மேல வந்து இறங்கினார் இல்லையா, இறங்கின பொழுது பரலோகத்திற்கு எண்ணங்கள் சிந்தைகள்லாம், அந்த எண்ணங்கள் காரியங்களாம் எடுத்து கொண்டு போய் தேவ சமூகத்தில் கொடுத்து விட்டு தேவன் வைத்திருக்கிற காரியத்தை கொண்டு இயேசுக்குள்ள வைக்கிறார். இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிறது. அதான் புது சிருஷ்டிக்குள்ள ஆவியானவர் வந்து செயல்படுறது. என்ன தெரியுமா, தேவனுக்கும் நமக்கு இடையில ஒரு பெரிய மீடியேட்டர் யாருன்னு கேட்டா ஆவியானவர் தான். தேவனுடைய சித்தத்தை, நம்முடைய எண்ணங்கள் சிந்தைகள் எல்லாம் தேவ சமூகத்தை கொண்டு போய் அவருடைய சித்தத்தை, அவருடைய வார்த்தையை, அவருடைய வாக்குத்தத்தத்தை வைத்து எதிர்காலத்திற்கு நம்ம என்ன எப்படியாய் மாற்ற வேண்டும் என்ற பிளான, திட்டத்தை ஆவியானவர் நமக்கு பரத்திலிருந்து கொண்டு வந்து உள்ள வைக்கிறார். இந்த புது சிருஷ்டிக்குள்ள இவைகள் உள்ள வரும் பொழுது பழைய செயல்பாடுக்குள்ள, பழையவைகளுக்குள்ள அதெல்லாம் செயல்படாது பார்த்தீங்களா. அதனால்தான் ஏசாயாவில் ஒரு வசனம் இருக்கு, 43ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவை சிந்திக்க வேண்டாம், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நினைவுகள் தான், எண்ணங்கள் தான் நம்முடைய மனசுக்குள்ள அலமோதி நம்மளை தடுமாற பண்ணுகிறது, தேவ சித்தத்துக்கு நேர கொண்டு போக விடாதபடிக்கு வழி மறிக்கிறது. இந்த வழி மறிக்கிற காரியம் இராதபடிக்கு ஆவியானவர் இறங்கி வந்து அவைகளை மேற்கொள்ளுகிறார். எப்படி மேற்கொள்றான்னு நினைக்கிறீங்க? நான் அபிஷேகம் பண்ண கோரேசுக்கு முன்பாக சென்று கோணலானவளை செவையாக்குறேன்றார். அப்போ உங்கள் வாழ்க்கையில் எது கோணலோ, எது சரியில்லையோ, எது உங்கள் வாழ்க்கையில் மறுபடி வந்து உங்களை வேதனைப்படுத்துகிறதோ அதையெல்லாம் ஆவியானவர் மாற்றுவாருங்க. அவர் வந்த நோக்கமே நம்மை புது சிருஷ்டியினுடைய தன்மைக்குள்ள அப்படியே வைத்து உருவாக்கி நடத்துவதற்காகத்தான். இதை நாம் அறிய வேண்டும், அனுபவிக்க வேண்டும், அதை அறிவிக்க வேண்டும். அப்போ ஆவியானவர் வந்த நோக்கம் என்ன, அபிஷேகம் கொடுக்கப்பட்ட நோக்கம் என்ன என்பதை குறித்த சத்தியத்தை தொடர்ந்து நீங்கள் கவனியுங்கள், தொடர்ந்து கவனியுங்கள். பரிசுத்தாய் வந்தோடனே அந்நிய பாஷை பேசிட்டு சாவா ரபா பாபா பாபா அப்படின்னு போய் படுத்துக்கிடக்கூடாது. சோத்திரம். அந்நிய பாஷையை தொடர்ந்து பேசணும். தேவனோடு இருக்கிற உறவை நீங்கள் என்ன செய்யணும், தொடரணும். இந்த வாழ்க்கையை நீங்கள் சரி செய்தீர்களானால் கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். அதுக்காகத்தான் கர்த்தர் உங்களை பிரித்து எடுத்திருக்கிறார். பிரித்து எடுத்து அழைத்து வேறு பிரித்து அபிஷேகித்து நடத்துகிற நோக்கம் என்ன என்றால், உங்களை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்வதற்காகத்தான். சரிங்களா? நாம் ஜெபிப்போமா? மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பு பிதாவே, மன மகிழ்ச்சியான நல்ல கால வேளையில இந்த புது சிருஷ்டியை குறித்ததான சத்தியத்தை நாங்கள் தொடர்ந்து கவனிக்கும்படி நீ எங்களோடு கூட பேசுகிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கொண்டு எங்களோடு கூட இடைபடுவீராக, நீர் பேசுவீராக, நன்மையானவரை செய்வீராக, ஆசீர்வதிப்பீராக. கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இனி தடுமாற்றம் இராதபடிக்கு தொடர்ந்து லக்கை நோக்கி தொடர கர்த்தர் அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று ஜெபிக்கிறேன்.
ஆசீர்வதிங்க, பொறுப்படுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. நன்மை கிருபை தோட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you.